ஹாய் குட்டீஸ், வெப்பச்சலன மின்னோட்டத்தை எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி நாம இன்னைக்கு ஒரு சோதனை செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அட்டை பெட்டி, டிரான்ஸ்பரண்ட் பேப்பர், மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி, இவ்வளவுதான். ஒரு பெரிய அட்டை பெட்டியில 2 துளை போட்டு முன் பக்கமா செவ்வகமா வெட்டி டிரான்ஸ்பரண்ட் பேப்பரை ஒட்டிக்குவோம். பின்னாடி கருப்பு தாள் ஒட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது தானே? மற்றொரு டிரான்ஸ்பரண்ட் பேப்பரை எடுத்து உருளை மாதிரி உருட்டிக்குவோம். இதை போல 2 புகைப்போக்கிகளை செஞ்சு அட்டை பெட்டியில இருக்கிற துளையில பொருத்திக்குவோம். பின்னாடி கருப்பு பேப்பரும் முன்னாடி டிரான்ஸ்பரண்ட் பேப்பரும் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தட்டையான மெழுகுவத்திய எரிய வச்சு இடது புகைப்போக்கிக்கு கீழே வச்சிடுங்க. நமக்கு நல்லா தெரியும், எரியிற மெழுகுவத்தி காத்த சூடாக்கும்னு. சூடான காத்து லேசாகி இடது புகைப்போக்கி வழியா மேல போயிடும். வெப்பமான காற்று இடது குழாய் வழியா மேல போகிறதுனால இந்த இடத்தை நிரப்ப வலது குழாய் வழியா காத்து உள்ள இழுத்துக்கும். வெப்பமான காற்று இடது குழாய் வழியா மேல போகிறதுனால இந்த இடத்தை நிரப்ப வலது குழாய் வழியா காத்த உள்ள இழுக்கும். இப்போ பத்த வச்ச ஊதுவத்திய வலது புகைப்போக்கிக்கு நேரா கொண்டு வந்தா புகையானது சுத்திக்கிட்டே பெட்டிக்குள்ள இழுக்கப்படும். இப்போ வெப்பச்சலன மின்னோட்டத்தை அழகா பார்க்கலாம். இடது பக்க புகைப்போக்கி வெப்பமான காத்த வெளியேற்றும் போது வலது பக்க புகைப்போக்கி புகைய உள்ள இழுக்குது. இதுதான் தெளிவா வெப்பச்சலன மின்னோட்டத்தை விளக்குற அழகான மாதிரி. என்ன குட்டீஸ், நீங்களும் செஞ்சு பார்க்க ரெடி தானே? இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அடிப்படை தத்துவம் வெப்பச்சலனம். பாய்மத்தில் உள்ள துகள்களின் இயக்கத்தின் மூலமாகவே வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்படும் நிகழ்வு வெப்பச்சலனம் எனப்படும்.